அருளுரை. திருவண்ணாமலை என்னும் புண்ணிய பூமியில் பகவான் ஸ்ரீ ரமணர், ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள், ஸ்ரீ யோகிராம் சுரத்குமார் என பல மகான்கள் வாழ்ந்தனர், தவம் செய்தனர், அண்ணாமலையானிடம் கலந்தனர், ஜீவசமாதி அடைந்தனர். அவர்களில் காசியிலிருந்து திருவண்ணாமலைக்கு வந்து சிவனை உணர்ந்து அனுபவித்து இங்கேயே தங்கி பக்தர்களுக்கு வழிகாட்டிய சித்த புருஷர் யோகிராம் சுரத்குமார். விசிறி சாமியார் என பக்தர்களால் அழைக்கப்பட்ட மகான் இவர். டிசம்பர் 1 யோகிராம் சுரத்குமார் சுவாமிகளின் ஜெயந்தி தினம். இந்த நல்ல நாளில் அவரது சிந்தனைகளை தியானிப்போம். கடவுள் உலகத்திற்கு அளித்த கொடை யோகிராம் சுரத்குமார் என்ற பெயர். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார் என்று சொல்லுங்கள். இந்த பெயரை எவர் உச்சரிக்கிறாரோ, எவர் மனதார சொல்கிறாரோ அவருக்கு என் தகப்பன், அதாவது கடவுள் உதவி செய்வார். இந்த பிச்சைக்காரனால் எதையும் செய்ய இயலாது, ஆனால் இவன் நாமத்தால் எதையும் சாதிக்க முடியும். இந்த பிச்சைக்காரன் உங்களிடம் ஒரு பிச்சை கேட்கிறான். தயவு செய்து கடவுள் நாமத்தை கூறும்படி கேட்கிறான். ஏதேனும் ஒரு கடவுள் நாமத்தை தினந்தோறும் பலமுறை கூறும்படி கேட்கிறான். இது தவிர கேட்க ஒன்றுமில்லை. எதை பற்றியும் உனக்கு தெரியாது. இந்த பிச்சைக்காரனுக்கு எப்போது எதை செய்ய வேண்டும் என்று தெரியும். கூர்ந்து கவனித்துக் கொண்டு வா, ஒரு நாள் புரிந்து கொள்வாய். உடலுக்கு நெல்லிக்காய், மனதிற்கு ராமநாமம். ராமநாமம் சொன்னால் போதும், அதுவே எல்லோரையும் எல்லாவற்றையும் கரையேற்றும். உடலை மட்டும் பலப்படுத்துவதால் எந்த பயனும் இல்லை. உன் ஆன்மாவையும் தெய்வீகத் தன்மையையும் பலப்படுத்து. ஆன்மாவின் மூலம் இறைவனை பார்ப்பதே ஆனந்தம். அது மட்டுமே பேரானந்தம். உன் இதயத்தின் கண்ணாடியை சுத்தமாக வைத்திரு. அதன் மூலம் மட்டுமே இறைவனை காண முடியும். அகக்கண்ணால் எப்போது பார்க்கிறாயோ அப்போது நீயும் கடவுள் என்பதை உணர்வாய். அந்த வேளையில் உனக்கும் கடவுளுக்கும் எந்த வேறுபாடும் இருக்காது. இந்திய நாட்டின் மண் கூட புனிதமானது. இங்கு வீசும் காற்று கூட புனிதமானது. இந்தியா பெரிய பெரிய மகாத்மாக்களின் விளையாட்டு திருத்தலம். இது எங்களின் லீலா பூமி. இங்கு வரும்போது வெறுங்கையுடன் வாருங்கள். இவன் வாழைப்பழமோ கல்கண்டோ பூவோ கொடுக்கும் பொழுது வெறுங்கையில் வாங்கிக் கொள்ள வேண்டும். அந்த சமயம் பார்த்து கையில் ஏதோ பொருளுடன் இவனிடம் கை நீட்டக்கூடாது. ஏனெனில் அவை வெறும் வாழைப்பழமோ கல்கண்டோ அல்ல. அவை தந்தையின் அருளுடன் தொடர்பு கொண்டவை. ஏதோ ஒன்றை வைத்து தந்தை அதை தருகிறார். ஆனால் சிலரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் போய்விடுகிறது. அது அவர்களின் போராத காலமே. நம்பிக்கையை விட பெரிய கடவுளோ அல்லது மதமோ உலகில் இல்லை.
அதனால் நம்பிக்கையுடன் செயல்படுவோம். ஆன்மீக அன்பர்களே, குருவின் மூலம் இறைவனை அடைதல் எளிது. ஆகவே குருவின் திருப்பாதம் பற்றி வாழ்க்கையில் உயர்வோம், இறைவனின் அருள் பெறுவோம். அருளுரை.